மார்னிங் மக்களே, நீ 4:26 நம்ம ப்ரோ கொஞ்சம் ஃபங்க்ஷன் போனதுனால நானும் நம்ம கேமரா மச்சான வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு ரெஸ்டன் பேண்டை வச்சு எப்படி பொசிஷன் போகலாம், தென் எப்படி மஸ்லப் பண்ணலான்னு கவர் பண்ணியிருக்கேன். பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, ரெஸ்டன் பேண்ட் ரொம்ப டைட்னஸாக இருக்கும். எசக்க பொசக்காக போட்டிங்கன்னா படாத இடத்துல பட்டுரும். அதனால் ஹேண்டில் வித் கேர் மக்களே. ஸோ டெய்லி ஃபஸ்ட்டு பேஸ் ஒர்க் வச்சு போகிறதுனால ஸ்கில்ஸில் எஃபெக்டிவாக போட முடியல. அதனால் ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு முடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்காக டக் ஹோல்டில் லெக் ரைஸை ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சாச்சு. தென் டக் புஷ்அப் எல்லாமே 3 செட்டு, ஒரு செட்டுக்கு 10 ரெப்னு போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக பேண்டை யூஸ் பண்ணி ஃபுல் பிளான்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இதோட ஸ்கில்ஸை முடிச்சாச்சு. தென் செந்தனிக்காக ரொட்டீன் பேஸ் ஒர்க் வச்சுக்கு ஜம்ப் ஆயிடுச்சு. நம்ம மச்சானும் இப்போ புல்லப்ஸ் டிப்ஸ்லாம் சூப்பராக போட்டுன்னு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டே புல்லப்ஸ் போட்டதுனால சிங்கிள் அண்ட் டபுள் பார் டிப்ஸ் ஃபஸ்ட்டு போட்டாச்சு. கண்டிப்பாக டெய்லி செந்தனிங் ஒரு கோச் போட்டே ஆகணும் மக்களே. தென் ஸ்கேப்லோ பொட்ராக்ஷனு, ஃபார்வர்ட் லீனு, சூடோ புஷ்அப்பு, பைக் புஷ்அப்னு எல்லாமே ஒரு 3 செட்டு சூப்பராக போட்டு முடிச்சு இன்னைக்கு டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு மக்களே. நம்ம வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்களும் புஷ் பண்ணுங்கள், குஷியாக இருங்க. நாளைக்கு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா பாய்.